இன்னைக்கு ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சப்ஜா, பாதாம் பிசினி, பாதாம், முந்திரி, கருப்பு திராட்சை, தேன், நன்னாரி சிரப்பு, பசும்பால். இப்போ முதல்ல இந்த பாதாம் பிசினி நான் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். தண்ணியில ஊற வச்சதுனால நம்மள ஊற வச்சோம்னா இந்த மாதிரி வந்துடும். இது வந்தப்புறம் இதுல நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இதை பாதாம் பிசினி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் இப்போ 2 ஸ்பூன் போடுறேன். சில பேர் ஓவர் நைட் ஊற வைக்கணுன்றாங்க. அது தேவையில்லை. நீங்கள் தண்ணி கொஞ்சம் வார்ம் வாட்டர் நீங்கள் போட்டிங்கனால டக்குன்னு இது கரைஞ்சிடும். ஸோ அது ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் ஊற வைக்கணும். இதை போட்டுட்டு அப்புறம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறவங்க எல்லாம் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க். இது டெய்லி நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற என்ன ஒரு எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா சப்ஜா உங்களுக்கு தெரியும், ஒரு 10 நிமிஷத்துலேயே ஊறிடும். இதை போட்டு தண்ணி போட்டுட்டு வச்சோன்னா ஒரு 10-20 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா ஊறிடும். இது நீங்கள் சாலட் பண்ணி சாப்பிடலாம். இதில் பழம் எல்லாம் ஆட் பண்ணி சாப்பிடலாம், இல்லைன்னா ஜூஸ் பண்ணி சாப்பிடலாம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் மாதிரி காமிக்கிறேன். ஸோ சப்ஜாவும் ஒரு 2 ஸ்பூன், உங்களுக்கு ஓகேன்னா ஒரு 3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது காஞ்ச திராட்சை. திராட்சை 2 டைப் இருக்கு. அந்த இன்னொரு திராட்சை இருக்கு. ஆனால் கருப்பு திராட்சை உடம்புக்கு நல்லது. அதனால இந்த கருப்பு திராட்சை எடுத்திருக்கோம் நம்ம. இதுதான் ஸ்வீட். நான் இதுல சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ண போறது கிடையாது. நம்மளுக்கு தித்திப்புன்றது இது இந்த திராட்சை, காஞ்ச திராட்சை, அப்புறம் தேன் யூஸ் பண்ணணும். தேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ அவ்வளோ ஸ்வீட்னஸ்க்கு நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாதாமை நீங்கள் இந்த மாதிரி கிரேட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இது முந்திரி, வேற என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபைனலாக இன்னும் ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்கு நன்னாரி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே மிக்ஸ் ஆகிறதுக்கு பசும்பால் 1 கிளாஸ். திக்கா வேணும்னா 1 கிளாஸ் போதும். ரொம்ப தின்னா வேணும் உங்களுக்குன்னா இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 கிளாஸ் தான் ஆட் பண்றேன் உங்களுக்கு. இப்போ பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாமே நீங்க ஊற வச்சு கூட இதோட அடிச்சுக்கலாம். இல்ல நீங்க அப்படியே சாப்பிட்றதா இருந்தா இப்படியே பண்ணிக்கலாம், டைரக்டாவே பண்ணிக்கலாம். முடிஞ்சு போச்சு. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு ஃபுல்லா. ஸோ இது 1 கிளாஸ் குடிச்சிட்டிங்கனால உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் ஆனது கூட ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அவ்வளோ ஹெல்த்தியான ட்ரிங்க் இது. இப்போ நான் 1 கிளாஸ்ல போட்டு கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும்னா நீங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுல கூலா வேணும்னா ஐஸ் கியூப்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இதுல. ஸோ இப்போ ஒரு சூப்பரான ஹெல்த்தி ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப ஹெல்த்தி ட்ரிங்க். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.